யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் பராபவ வருடம் சித்திரை மாதம் ஏப்ரல் 14, 2026 அன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆலிநாள் அழகாபுரம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வருடமாக இருக்கும் என்று பஞ்சாங்க கணிப்புகள் சொல்கின்றன. ஸோ நம்ம எல்லா பெண்களும் மகளிரணியினர் அனைவரும் இணைந்து நமது இல்லங்களை மட்டுமல்ல நமது நாட்டையும் வல்லரசாக்குவதில் ஒரு பெரும் பங்காற்றுவோம் என்று இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம உறுதி எடுத்துக்கிறோம். இப்போ வாழ்த்து சொல்ல மட்டும் நாங்கள் வரல. நம்மளோட தமிழ் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகத்துக்கு வருது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், 4000 திவ்ய பருவங்கள். இது மாதிரி நிறைய பதிகங்கள் நம்மிடையே குவிந்து கிடக்கின்றன. இதை நமது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கோமா அப்படின்றதுல கொஞ்சம் நம்மளுக்கு சந்தேகம்தான். ஸோ அதோட முதல் முயற்சியா இன்னைக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல உங்க முன்னாடி ஒரு தேவார பதிகத்தை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது நமது சுந்தரர் பாடியது, அனைத்து அடியார்களுடைய பெயர்களையும் வரிசையாக எடுத்துக்கொண்ட ஒரு சிறந்த பதிகத்தை இந்த தமிழ் புத்தாண்டுல உங்கள் முன்னாடி வைக்கிறதுல நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதை பற்றிய ஒரு சிறு குறிப்பை இப்போது நமது ராதா ஸ்ரீ ரமேஷ் அவர்கள் உங்கள் முன்னே பகிர்ந்து கொள்வார். ஸ்ரீ குருப்பியோ நமக. சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒரு நாயனார். அவர் திருவாரூர்ல இருக்கார். அவர் திருவாரூர்ல கோவிலுக்கு எப்போது தினமும் திருவாரூர் கோயிலுக்கு போய் அந்த தியாகராஜரை சேர்ப்பார். எப்போது அங்கே இருக்கிற ஒரு தேவாசிரிய மண்டபம்னு இருக்கு திருவாரூர் கோவில்ல. அந்த கோவில்ல நிறைய அடியார்கள் எப்போதும் குழுமி இருப்பான். எப்போதும் அவளை பார்த்துட்டு இவர் கோவிலுக்குள்ள போவார். ஒரு நாள் இந்த மாதிரி எப்போதும் போற மாதிரி இவர் போகும்போது அங்க கேரளாவை சேர்ந்த விரல்மீண்ட நாயனார்னு ஒருத்தர் அங்க வந்திருந்தார். அவரை பார்த்துட்டு வேற உள்ள போயிட்டார். எப்போதும் போற மாதிரி உள்ள சுவாமியை பார்க்க போயிட்டார். போகும்போது விரல்மீண்ட நாயனாருக்கு ஒரு கோவம் வந்துருது. என்ன இவ்வளோ அடியார்கள் நம்ம குழுமி இருக்கோம், நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இவர் போறாரே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருது. தன்னை வணங்கணுன்ற எண்ணம் அவருக்கு கண்டிப்பா கிடையாது. அடியார்கள் அத்தனை பேரையும் வணங்காம அவர் போயிட்டாரேன்ற ஒரு எண்ணம் தான், அந்த மாதிரி ஒரு கோவம் தான். அதை பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு ஐயோ நம்ம கோச்சுட்டாரே அப்படின்னு நினைக்கிறார். விரல்மீண்ட நாயனார் என்ன பண்ணிட்டார், நம்மளை பார்க்காம நம்ம அடியார்களையும் பார்க்காம இவர் போனாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், எனக்கு இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் கேட்கற இங்க இருக்கிற யார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு மத்தவாட்ட கேட்கும்போது மத்தவா எல்லாரும் சொல்றா இவர் தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்றான். தம்பிரான் தோழனா இருந்தாலும் இந்த மாதிரி சுந்தரமூர்த்தியை தான் அந்த தம்பிரான் தோழனா எடுத்துட்டு இருக்கானா அந்த தியாகராஜனே எனக்கு தள்ளுபடி அப்படின்னு இந்த விரல்மீண்ட நாயனார் சொல்லிடுவார். சொன்னோன்னே சுந்தரமூர்த்திக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அச்சோ அடியார்கள் நம்மளை கோச்சுட்டாரே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேற யார் கதி தியாகராஜன்டே போய் கேட்கிறார். என்னை இந்த மாதிரி அடியார் கோச்சுட்டாரே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. உடனே சிவன் சொல்ற, அவன் என்னையும் தான் கோச்சுட்டான், உன்னை மட்டுமா கோச்சுருக்கான், என்னையும் தான் கோச்சுட்டான். சரி நீ ஒன்று என்ன பண்ண, அடியார் மேல எல்லா பாட்டும் பாடு, நீ அடியார் மேல பாடு, அப்பதான் உனக்கு அது அவரை அந்த கோபம் சரியா போயிடும் அப்படின்னு நான் சொல்றேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும் பாடுறதுக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் எப்படி பாடுவேன், எத்தனை அடியார்கள் இருக்கா, யாரெல்லாம் இருக்கா, யாரையும் தெரியாதே, நீ தானே முதல்ல எனக்கு பித்தா திரிசூலின்னு எடுத்து கொடுத்த, அதே மாதிரி இப்போவும் எனக்கு ஏதாவது எடுத்து கொடு அப்படின்னு சொன்னோன்னே உடனே சிவன் தில்லைவாழ் அந்தனர் அப்படின்னு எடுத்து கொடுக்குறார். எடுத்து கொடுத்தோன்னே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த 63 நாயன்மார்களோட சரித்திரமும் அவரோட பேரோட அத்தனை சரித்திரமும் அவர் மனசுல ஓடுறது. அவருக்கு முன்னாடி இருந்த, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்துக்கு முன்னாடி இருந்தவா, சமகாலத்துல இருக்கிறவா, அடுத்து வரவா, அத்தனை பேரோட நாயனாரோட அந்த சரித்திரத்தோடையும் அவருக்கு அப்படியே மனசுல ஓடுறது. இதுதான் நமக்கு திருத்தொண்ட தொகையா நமக்கு கிடைக்கிறது. அந்த தில்லைவாழ் அந்தனர்ல அந்த 63 நாயன்மாரோட பேர்கள் அத்தனையும் முதல்லடியா அந்த பேர் வந்துடும், எல்லாத்துலயும் அவரோட பேர் வந்துடும். அதுதான் நமக்கு திருத்தொண்ட தொகையா கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தான் சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணம்ன்ற விஷயம் நமக்கு அதுக்கப்புறம் தான் கிடைச்சது. பதிகத்தோட பெருமையை ராதாஸ்ரீ ரொம்ப அழகா நமக்கு விளக்கியிருக்காங்க. இப்போ இந்த பதிகத்தை நமது அழகாபுரம் மகளிர் அணியினர் இணைந்து தில்லைவாழ் அந்தனர் அப்படிங்கிற பதிகத்தை நம்ம முன்னாடி பாட இருக்கிறாங்க. அனைவரும் கண்டு ரசியுங்கள். ஆலிநாள் அழகாபுரம் சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கழல் போரி ஆழிமிசை கடற்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி ஊழி
நின்ற செம்